திவளும் வெண்மதி போல் திருமுகத் தறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் நின் நாகத்திருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளாள். குவளையங்கண்ணி கொல்லியம் பாவை நின் தாழ்நயந்திருந்த இவளைச் சொல்லு, உன் மனத்தால் என்னிறைந்திருந்தாய் இடவெந்த எந்த பிரானே. திருமங்கையாழ்வார் திருவிடவெந்தை என்னும் திவ்யதேசத் தெம்பெருமானை இந்த பாடலாலே மங்களாசாசனம் பண்ணுகிறார். 6 திவ்ய பிரபந்தங்களை திருமங்கையாழ்வார் பாடினார். அவ்வாழ்வார் ஆழ்வாராவதற்கு முன்பாக கள்ளராக இருந்து எத்தனையோ இடத்தில் எப்படியோ திரிந்தார். கடைசியாக பகவானிடத்தில் திருமந்திர உபதேசத்தை பெற்று பரம பாகவதராய் பக்தராய் 6 பிரபந்தங்களை பாடினார். அதிலே முதல் பிரபந்தம் பெரிய திருமொழி என்னும் பெயர் பெற்றது. 1084 பாடல்கள் உடையது. அதில் இந்த 10 பாடல்கள் முக்கியமான ஒரு கருத்தை தெரிவிக்கின்றன. சாதாரணமா லோகத்துல ஒரு வழக்கு பேச்சு உண்டு. மனிதன் இன்னத்தை செய்யணும்னு ஆசைப்படுகிறான், ஆனால் தெய்வமத்தை தவிர்த்து விடுகிறது என்று தமிழையும் பேசிக்கிறோம், ஆங்கிலத்திலையும் பேசிக்கொள்ளுகிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமோ? அந்த வார்த்தை அவ்வளவு நேரடியாக உண்மை கிடையாது. தெய்வம் எப்போதும் ஆசைப்படுகிறது, மனிதன்தான் தவிர்த்து விடுகிறான். இதத்தான் இதிகாசங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றன, புராணங்களும் ஏற்றுக்கொள்ளுகின்றன, வேதங்கள் உபனிஷத்துக்களும் இதையே கோஷிக்கின்றன. பகவான் எப்போதும் நாம் நல்வழிப்பட வேண்டும் என்னும், நல்லத்தை நினைத்து நல்லத்தை செய்ய வேண்டும் என்னுதான் நம்மை பிறப்பித்தான், நமக்கு உடலக் கொடுத்தான், வாழ்க்கையை கொடுத்தான், அறிவை கொடுத்தான். ஆனால் அவன் எந்த நன்மைக்காக நம்மை சிருஷ்டித்தானோ அதில் ஈடுபடாமல் நான் தான் அத்தை மறந்து எங்கெங்கேயோ சம்சாரத்தில் உழலுகிறேன். அதை திருமங்கையாழ்வார் அனுபவத்தோடு தெரிந்து கொண்டார். பெருமான் நம்முடைய நன்மைக்காகத்தான் படைத்தான், ஆனால் யானோ வெண்ணியே வேண்டி வீழ்பொரு கிணங்கி வேர்க்கணார் கலவியே கருதி நின்னவானில்லா நெஞ்சினையுடையேன் என்று திருமங்கையாழ்வாரின் கூற்று. எப்படியோ வேண்டினேன் ஓடினேன், தவறான வழிக்கு வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால், பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடும் அவரவர் தலவியே கருதி ஏதேதோ ஆசை காமத்துக்கும் கோமத்துக்கும் வசப்பட்டு போனேன். இப்போது உன் திருவருளுக்கே ஏங்கி இருக்கிறேன் என்று நல்ல மார்க்கத்தில் திரும்பி வந்தார். அதனாலே மேன் ப்ரப்போசஸ், காட் டிஸ்போசஸ் அப்படிங்கறத சாஸ்திரக்காரர்கள் அவ்வளவாக ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் சொல்றது காட் எப்பவும் ப்ரப்போஸ் பண்ணிட்டு தான் இருக்கார், நன்மையை விரும்பி கொண்டுதான் இருக்கார், ஆனா மனிதன் தான் டிஸ்போஸ் பண்ணி விடுகிறான். அப்படி இல்லாமல் அவர் எதற்காக படைத்தாரோ அதை ஏற்றுக்கொண்டால் போதும். அப்போ நம்ம மோட்சத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கு, இந்த வாழ்க்கையே தர்மத்தின்படி வாழணுங்கிற ஆசை இருக்கிறது, பெருமானிடத்தில் தான் விண்ணப்பிக்க வேண்டும். அப்ப ஏற்றுக்கொள்ற உரிமை நம்மது. பெருமான் ஏதோ நம்ம கிட்ட பிளீடு பண்ணிட்டே இருப்பார், வேண்டிக் கொண்டிருப்பார், நாம் அனுமதிக்கிறோம் என்கிற பெருமைக்காக நான் சொல்ல வரல. இப்போ எப்பவுமே அவர்தான் தலைவர், அவர்தான் முதலாளி. அவர் தன் திருவுள்ளத்தால என்ன நினைக்கிறாரோ அதன் வழிதான் நாம் நடக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டும், பகவானிடத்துல தாராளமா கேட்கலாம். அறிவு மலர வேண்டும், ஆனந்தம் பெருக வேண்டும், பக்தி தழைக்க வேணும், எல்லாரும் நன்னா இருக்கணும். இது ஒன்னொன்னுத்துக்கும் பெருமானிடத்தில் வேண்டிக் கொள்ளலாம். அப்ப லோகம் க்ஷேமமா இருக்கிறதுக்கு, நன்மையை நோக்கியே போவதற்கு பெருமான் எப்போதும் திருவுள்ளத்தில் கொண்டிருக்கிறார். இது உலகம் முழுக்க நன்னதா இருக்கிறதுக்கு மட்டுமல்ல, யான் ஒருத்தன் நன்னா இருக்கணும்னு நினைக்க போறது யாரு? அதே பகவான் தான். அப்ப அவன் மனத்தால் நான் நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா என் நன்மைக்கு மிக முக்கியம். என்னை இவா காப்பாற்றுவா அவா காப்பாற்றுவான்னு யார் யாரையோ நாம் நம்பிக்கொண்டிருப்போம். உண்மையில் எனக்கு பேறு கிடைப்பதற்கு, உயர்ந்த கதி கிடைப்பதற்கும், இப்பூவுலகத்தில் நன்கு வாழ்வதற்கும் பகவானுடைய திருவுள்ளத்தில் கருணை, அவனுடைய கிருபை, அவனுடைய அருள், இதுதான் மிக மிக முக்கியமாகிறது. அதை இந்த பாசுரத்தில் ஆழ்வார் தெரிவிக்கிறார். உன் மனத்தால் என் நினைந்திருந்தாய் இடவெந்த எந்த பிரானே, திருவிடவெந்த எம்பெருமானே. நாம் மனசால நினைச்சு என்ன பிரயோஜனம்? உன் மனத்தால் என்ன நினைந்திருந்தாய், தேவரீருடைய திருவுள்ளத்தாலே என்ன நினைத்திருக்கிறீர். பெருமாள் திருவுள்ளம் கனிந்து சிரிச்சுண்டே பதில் சொன்னார். ஆழ்வீர், நாம என்னைக்குமே ஒன்னேதான் நினைச்சிருக்கோம்.
உங்களைப் போலே மனிதர்களைப் போல மாத்தி மாத்தி இன்னைக்கு ஒண்ணும் சோறு கண்டா ஒண்ணும் சோறு காணாட்டா ஒண்ணும் நாம நினைச்சது கிடையாது. நீங்கள் நல்வழிப்பட வேண்டும், முக்தியில் ஆசையோடு வர வேண்டும், நம் பக்தனாக வாழ வேணும். இதைத்தான் எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீதான் தடுத்து கொண்டிருக்கிறாய். மழை ஓஹோன்னு கொட்டுறது, எல்லாரும் நனைஞ்சுட்டா, ஒத்தரே ஒத்தர் நனையல. கிட்டக்கு போய் பார்த்தேன், கொடையை பிடித்து கொண்டிருந்தார். அப்ப அவர் நனைய மாட்டார். மழையா குற்றம்? எல்லாரும் நனையச்சே அவர் நனையனா மழை தன் பேரில் படாமல் அவர் தடுத்து கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். அதே போல எம்பெருமான் கருணை மழையை பொழிகிறான், அனைவரும் நனைகிறார்கள். என் பேர்ல அது படலையேன்னா நான் என்ன காப்பாத்திப்பேன், நீ என்ன காப்பாத்துறது, என் வழி எனக்கு புரியும் அப்படின்னு ஒரு கொடையை நாம் வைத்து மறைத்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்ம நினைவு மாறி போச்சு. நாம தடுத்து இருக்கிறத நிறுத்திட்டோம்னாலே பெருமான் தானே அருள் பொழிய போகிறான். இப்போ ஒரு இடத்துல அணை போட்டு தண்ணீரை இந்த பக்கம் தேக்கி வச்சிருக்கா. அணையில போட்டிருக்கிற கேட்டை தூக்கிட்டோம், கதவை எடுத்துட்டோம். தண்ணீரே இந்த புறத்துல ஓடிவான்னா கூப்பிடணும். எப்ப கதவை தூக்கிட்டோமோ வெள்ளத்தை போல சீறி பாய்ந்து கொண்டு தண்ணீர் வந்துடும். இன்னொன்னு பாருங்க, கிணத்தை தோண்டிண்டே போறேன். இப்பதான் புதுசா கிணறு எடுக்கிறோம், தோண்டிண்டே போறோம். எல்லா கல்லையும் எடுத்தோம், மண்ணையும் எடுத்தோம். கீழே உடனே ஊற்றாக பீச்சி அடித்தது தண்ணீர். ஒருத்தர் சொன்னார், தண்ணீரை வெளியில இருந்து எடுத்துன்னு போய் கீழே கொட்டியா வச்சோம். கீழே தான் தண்ணீர் இருக்கு, அத கல்லு மூடிக்கொண்டிருந்தது. விலக்கியவுடன் தண்ணீர் கிட்டி விட்டது. ஒரு அழுக்கான ரத்தினத்தில் இருக்கிற அழுக்க போக்கி விட்டேன், உடனே ரத்தனம் ஒளிமயமா தெரியறது. ஒளியனா ரத்தனத்தில் புதுசாவா புகத்தினேன்? இல்லையே. அதே போல ஒரு பக்கத்துல கேட்டு போட்டு அணையில தண்ணீரை தேக்கி வச்சிருக்கோம், தண்ணீரை புதுசாவா அந்த இடத்துல கொண்டு தேக்கணும்? இல்ல கேட்டை எடுத்த பிற்பாடு தண்ணீரே வாவானா கூப்பிட வேண்டும். அதே போலத்தான் பெருமானுடைய கருணை, அது எப்போதும் உளது. நாணத்தை மறைத்து கொண்டிருக்கிறேன். மறைப்பை எடுத்தாச்சுன்னா தன்னடைய ஓடி வந்துடுறார். அவரை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆகையாலே பகவானுடைய திருவுள்ளத்தில் என்ன நினைக்கிறார், அவர் எப்போதும் அருள் புரிய நினைக்கிறார். அந்த நினைவாலதான் லோகம் வாழ்கிறதே தவிர இது நாமேதோ நினைக்கிறதுனால அல்ல. ஆனா நமக்கு ஒரே ஒரு நினைவு வேணும், என்ன நானே காப்பாத்திக் கொள்ளுவேன், என் வழிய நான் பாத்துக்கிறேன், நீ யார் எனக்கு அப்படின்னு தடுத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. அந்த நினைவு மாறிவிட்டதென்னாலே பெருமானுடைய நினைவு என்கிற அருள் நம் மேல் பொழிகிறது. இது ரொம்ப முக்கியமான கருத்து. அப்ப தெய்வத்தினுடைய அருள், தெய்வத்தினுடைய நினைவு, பகவான் எடுத்துக் கொண்டிருக்கிற சங்கல்பம், அந்த உறுதிதான் நம் வாழ்க்கைக்கு ஆதாரம். இப்ப இதை விதுரர் திருத்தராஷ்டிரனிடத்துல தெரிவிக்க போறார். திருத்தராஷ்டிரா, என்னமோ நீ உறுதி கொண்டு உன் பிள்ளைகளுக்கு அரச சம்பாதிச்சு கொடுத்துற போறேன்னு நினைச்சிட்டு இருக்கியே, கண்ணன் என்ன சங்கல்பிக்கிறானோ அதுதான் நிகழப் போகிறது. காத்திருந்து பார். நான் நினைச்சு பிரயோஜனம் இல்லை, நீ நினைத்து பிரயோஜனம் இல்லை. அந்த சண்டையிட போகும், ஜெயிக்க போகும் அர்ஜுனனே நினைத்தும் பிரயோஜனம் இல்லை. கண்ணன் என்ன நினைத்திருக்கிறான்கிறதுதான் முக்கியம். இதை எப்போதோ சகதேவன் சுட்டி காட்டினான். இப்பதான் கண்ணன் பாண்டவதூதனாக புறப்படுகிறார். இனிமே தான் தூது வரப்போறார். சஞ்சயன் வந்து விஷயத்தை சொல்லிட்டார். அதுக்கப்புறம் கண்ணன் வரப்போகிறார். இதெல்லாம் மேல நடக்க போற கதைன்னு வச்சுங்கோ. கண்ணன் தூது வந்த போது அப்போது ராஜ்ய சபைக்கு வந்தார். வரணும், என்னென்ன பேசணும்ங்கிறத முன்னாடி பேசின்னு வர வேண்டாமா? தர்மபுத்திரன், அர்ஜுனன், பீமசேனன் எல்லாரும் இருக்கிற இடத்துல அமர்ந்து கண்ணன் பேசினார். நான் என்ன பேசணும்னு கேட்டார். தர்மபுத்திரன், எனக்கு என்ன தெரியும், உமக்கு தெரியாததா? நல்லது எதுவோ ரெண்டு பட்சத்துக்கு நல்லத பேசும். அர்ஜுனனும் ஆமோதித்தான், பீமனும் ஆமோதித்தான், நகுலனும் அண்ணாக்கள் சொன்னத்தை ஒத்துனுட்டார். கடைசியில சகதேவன் வந்தார். கண்ணா, என்னத்துக்கு வீணா என்ன பத்தி பேச போற? இப்போ இந்த யுத்தம் கடைசியில் நீ என்ன நினைத்திருக்கிறாயோ அதன்படிதான் முடிய போகிறது. இந்த திரௌபதி குழலை விரித்தாலென், முடித்தாலென், எங்களுக்கு அரசு கிட்டினாலென், கிட்டாவிட்டாலென், எத்தனை பேர் உயிர் போனாலென், போகாவிட்டாலென், நீ என்ன நினைச்சிருக்கியோ அதான் நடக்க போறது. அந்தத்தில் முடியும் வகை அடியேற்கு தெரியுமோ ஆதிமூர்த்தி. தொந்துத்த குழலைவன் முடித்தாலென் விரித்தாலென். திரௌபதி தன்னுடைய குழலை முடித்தால் என்ன, விரித்தால் என்ன, எங்களுக்கு அரசு கிட்டினால் என்ன, கிட்டாவிட்டால் என்ன, அந்தத்தில் முடியும் வகை அடியேற்கு தெரியுமோ. இந்த யுத்தம் கடைசியில எப்படி முடிய போறது, இது எங்க கொண்டு போய் விட போறதுங்கிறது எனக்கா தெரியும். ஓ ஆதிமூர்த்தி, நீ என்னோ ஆதிமூர்த்தி, அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது நீயாச்சே. இந்த பாட்டை ரெண்டு விதமா பொருள் கூறலாம். அந்தத்தில் முடியும் வகை அடியேற்கு தெரியுமோ ஆதிமூர்த்தி, அப்ப எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். இல்லைன்னா ஒரு ஃபுல் ஸ்டாப் இடத்த மாத்துவோம். நீ நினைச்சபடிதான் இந்த சண்டையை கொண்டு போய் முடிக்க போகிறாய், ஏன் இந்த வேணும்னு வேஷம் நாடகமிட்டு கொண்டிருக்கிறாய் என்று சகதேவன் கேட்டு கண்ணனை பார்த்து சொல்றார். இந்த சண்டை மட்டும் நடக்க கூடாதுன்னா கண்ணனே, உன்னை சிறைச்சாலையில் அடைச்சிட்டா போரும். எங்களுக்கும் இதுல ஆசை இல்லை.
துரியோதனனுக்கும் பெரிய ஆசை ஒண்ணு இல்ல, நீதான் இதை கிளப்பி விட பாக்குறாய். அப்ப தெய்வம் தானே பிரமாணமாக உள்ளது. பகவான் என்ன சங்கல்பிக்கிறானோ நடக்க போகிறது. நம் நினைவால் நடக்கப் போவதில்லை. அவன்தான் அருள் புரிய வேண்டும். இந்த விஷயத்தை இப்ப விதுரர் திருதராஷ்டிரனுக்கு எடுத்து கூறுகிறார். ஆனா 4 விஷயமா சொல்ல போறார். நம்ம இப்ப எல்லாம் 4 நாளா பார்த்துன்னு வந்து இருக்கோம் இல்லையோ, அதுல இப்போ ஒரு 4 பார்க்க போறோம். சத்வார்யாக மகாராஜ சாத்யஸ்கானி ப்ரஹஸ்பதி பிருச்சதே திருதசேந்திராய தானி இமானி நிபோதமேன். ஓர் முறை இந்திரன் ப்ரஹஸ்பதி ஆகியவர்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். சத்வார்யாக மகாராஜ சாத்யஸ்கானி, இந்த 4ம் உடனுக்குடன் பலன் கொடுக்க கூடியவை என்று இந்திரன் ப்ரஹஸ்பதியினிடத்துல பேசிட்டு இருக்கார். பிருச்சதே திருதசேந்திராய தானி இமானி நிபோதமே, ப்ரஹஸ்பதி உபதேசம் இருக்கார், இந்திரன் கேட்டுக் கொண்டிருக்கிறான். இந்த 4ம் உடனுக்குடன் பயன் கொடுக்கும். எவை? தேவதானாஞ்ச சங்கல்பம், தெய்வத்தின் விருப்பம், தேவதைகளுடைய விருப்பம் சங்கல்பம். அடுத்து அனுபாவஞ்ச தீமதாம், நல்ல திறமையுடையவர்களுடைய அனுபவம் அல்லது திறமை, நல்ல மகான்களுடைய திறமை, அது உடனுக்குடன் பயன் கொடுக்கும். 3வது வினயம் கிருதவித்யானாம், மெத்த படித்த சான்றோர்களுடைய பணிவு. படிக்காதவனுடைய பணிவு ஒண்ணுமில்லாதவனுடைய பணிவு அல்ல, மெத்த படித்தவனுடைய பணிவு. வினயம் கிருதவித்யானாம் விநாசம் பாபகர்மணாம், கடைசியாக பாபகர்மங்கள் பாவிகள், பாவிகளுடைய விநாசம், அவர்களுடைய அழிவு. இவை 4ம் உடனுக்குடன் பயன் கொடுக்கும். தெய்வத்தினுடைய சங்கல்பம் உடனே பலம் கொடுக்கும். மகான்களுடைய திறமை உடன் பயன் கொடுக்கும். மெத்த படித்தவர்களுடைய பணிவு உடன் பயன் கொடுக்கும். பாபிகளுடைய அழிவு உடனுக்குடன் பயன் கொடுக்கும். இந்த 4ஐயும் சொல்றார். அதுல முதல் விஷயத்தை தான் இவ்வளவு நேரம் விளக்கினேன். பெருமானுடைய சங்கல்பம், அவர் எடுத்த முடிவு கண்டிப்பாக நிறைவேறும். விபீஷணனுக்கு அபயப்பிரதானம் அளித்தான் ராமன். அபயம் சர்வபூதேभ्यो ததாம் ஏதத்வ்ரதம் மம சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேभ्यो ததாமி ஏதத் விரதம் மம. இது நான் எடுத்துக் கொண்டிருக்கிற உறுதி. எல்லா ஜீவராசிகளிடத்திலிருந்தும் விபீஷணனுக்கு அபயம் கொடுத்தேன். கொடுத்தேனுட்ட கொடுத்ததுதான். அப்ப பெருமானத்தை உறுதியாக ஏற்கிறானோ அது நடக்கும். ஸ்ரீ வேதாந்த தேசிகன் பாதுகா சஹஸ்ரம்னு அற்புதமா பெருமானுடைய திருவடிகள் பாதுகைகள், திருவடிகளை தாங்கும் பாதுகை, அதை காத்து கொடுக்கும் பாதரட்சை. அதை பத்தி ரொம்ப கொண்டாட்டமா பாதுகா சஹஸ்ரம்னு பாடினார். அதுல சொல்றார், மாதா வவ்ரே ததிக பரதே சத்யவாதி ததௌச்ச. யாருக்கு பட்டாபிஷேகம் கட்டணும்னு கைகை ஆசைப்பட்டாள், பரதனுக்கு பட்டமென்னு தாய் ஆசைப்பட்டாள். கைகை சரி என்று தந்தையும் ஆமோதித்து விட்டான். அப்ப தாய் ஆசைப்பட்டு தந்தை ஆமோதித்தான் பரதனை குறித்து. அடுத்து மக்கள் ஆசைப்பட்டு தந்தை ஆமோதித்திருந்தான் ராமனுடைய பட்டத்துக்கு. மக்களெல்லாம் ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆசைப்பட்டா, அதையும் சரின்னு தைரதன் ஆமோதித்திருந்தானே. கடைசியில 2மே நடக்கல பாருங்க. தாய் ஆசைப்பட்டு தந்தை ஆமோதித்த பரதனுக்கும் பட்டம் கிடைக்கவில்லை. மக்கள் ஆசைப்பட்டு தந்தை ஏத்துக்கொண்டிருந்த பரதன் ராமனுக்கும் பட்டம் கிடைக்கவில்லை. கடைசியில் 6 கிடைச்சது. பாதுகைக்குன்னா பட்டாபிஷேகம் நடந்துடுத்து. பாதுகா பட்டாபிஷேகம் நந்தி கிராமத்தில் நடந்தது. பரதன் சித்திரகூடத்துக்கு போய் ராமனை விழுந்து வணங்கி நாட்டுக்கு திரும்ப வர வேணும்னு வேண்டினான். ராமன் வரவில்லை. தன்னுடைய பாதுகைகளை கொடுத்து அனுப்பினான். அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிதான் 14 வருஷமும் நாட்டை ஆண்டு கொண்டிருந்தான் பரதன். நமக்கு ஆச்சரியமா இருக்கும், யார் ஆசைப்பட்டா பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னுட்டு? தெய்வமத்திர பிரமாணம், தெய்வம் ஆசைப்பட்டு விட்டது. அப்ப அதுதானே நடக்க போகிறது. எத்த தெய்வம் விரும்புகிறதோ உடனே நடக்கும். திறமை, மகான்களுடைய திறமை உடன் பயன் கொடுக்கும். இதே விதுரர் அரக்கு மாளிகையிலிருந்து பஞ்சபாண்டவர்களை காப்பாற்ற தன் திறமையை உபயோகப்படுத்தினார் அல்லவா? அப்ப மகான்கள் திறமையோடு இருக்கா. நமக்கு ஏதானு கஷ்டம் வருதுன்னு வச்சுங்கோ, தாராளமா மகான்களை போய் பிரார்த்திக்கலாம். அவ திறமையால நம்முடைய கஷ்டத்தை நீக்கி கொடுப்பார்கள். அது உடனுக்குடன் பலன் கொடுக்கும். அடுத்தது மகான்கள் மெத்த படித்தவர்களுடைய பணிவு. பீஷ்மாச்சாரியர் சண்டை போட்டுட்டே இருக்கார். மகான் நிரம்ப படித்தவர். அப்ப அவரை கொல்ல முடியல. கோவம் வந்துருது கண்ணனுக்கு. அர்ஜுனா, நீ வீராப்பு பேசினே, சண்டை முடிஞ்சு போடும் 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன், 1 நாள்ல முடிச்சிருவேன்னு. ஒண்ணுமே இல்ல, இனிமே ஒன்ன நம்பி பிரயோஜனம் கிடையாது, விட்டேனா பார் என்ன சட்டென்று தேர்ல இருந்து கண்ணனே குதிச்சார். இத்தனைக்கு நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு பிரதிஜை பண்ணிருக்கார் கண்ணன். பீஷ்மர் எதிர் பிரதிஜை பண்ணிருக்கார், நான் கண்ணன் ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் என்று அவர் உறுதி கொண்டுள்ளார். கடைசியில தன்னுடைய உறுதியை பொய்யாக்கி விட்டார் கண்ணன்.
பீஷ்மருடைய உறுதியை மெய்யாக்கினார். கையில சக்கரத்தை எடுத்துன்னு பீஷ்மரை கொல்றதுக்காக போனார். பீஷ்மாச்சாரியர் கீழே இறங்கினார், கவச்சத்தை எடுத்துட்டார், கையில பிடிச்சிருந்த பெரிய வில்ல கீழே வச்சார். ஏஹி கண்ணாவா, இதுக்குதான் இத்தனை நாளும் காத்துட்டு இருந்தேன் என்ன அப்போதே அடிபணிந்தார். அப்ப மெத்த படித்த மகான், அவருடைய பணிவு எவ்வளவு மெச்சத்தக்கது. ஒரு வினய ஆஞ்சநேய சுவாமி பாருங்க, என்ன வீரம், என்ன படிப்பு, என்ன மேதாவிலாசம், இது இத்தனை பேச்சு வன்மை எத்தனை இருந்தாலும் ராமன்னா இப்படியே இருக்காரு இல்லையோ. அதனால சான்றோனுடைய பணிவு எப்போதும் உடனே பயனை கொடுக்கும். கடைசியா பாபியோட நாசம், ராவணன் அழிந்தான், உடனே நல்லது நடந்து போச்சு, லங்கையே வாழ்ந்து போச்சு, விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம். ஹிரண்யகசிபு அழிந்தான், உடனே பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகம், ஓஹோ நடந்தது. அப்ப பாபிகள் இருக்கிற வரைக்கும் கட்டப்படும், அழிஞ்சு போயிட்டா உடனுக்குடன் பலம் கொடுக்கும். அப்ப இந்த நாளுந்தான் உடன் பயன் தரக்கூடியவை என்று இந்திரனும் ப்ரஹஸ்பதியும் பேசிக் கொண்டார்கள். இந்த நாளையும் மனத்தில் நன்கு வைத்துக் கொள்ளுவோம்.